வணக்கம் வணக்கம். காட் bless யூ. அதாவது இந்த படத்தை பார்த்து இன்னும் உயிரோடு இருக்கிற எல்லாருக்கும் காட் bless யூ மாமே. 300 கோடியில் 270 கோடி அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பற்றி சொன்னாங்க. இந்த படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்துக்கும் கம்மியான நாட்கள்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற பார்த்தோன்னா ஓடிடிக்கு விற்றுட்டாங்க. சில ஆமை குஞ்சுகள், அணில் குஞ்சுகள் மாதிரி இருக்கக்கூடிய ஆமை குஞ்சுகள் என்ன சொன்னாங்க அப்படின்ற பார்த்தோன்னா, கடவுளை அஜித்துன்னு சொல்லி 242 கோடி வசூல் பண்ணிருச்சு வெற்றி அப்படின்னு சொன்னாலும் 270 கோடினே வைங்களேன், கிட்டத்தட்ட எத்தனை கோடி லாஸ்ன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த படம் ஏண்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் போன படத்தில் ஏதோ மிஸ்டேக்ஸ் அவருடைய படங்களில் இருக்க தான் செய்யும். மொக்க படங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. பட் அதே மாதிரி ஒரு சூர மொக்க படத்தை கொடுத்து வச்சிட்டார் அப்படின்னு நினைக்கும்போது, அதுவும் அஜித் குமாருக்கு போய் கொடுத்து வச்சிட்டார் அப்படின்னு நினைக்கும்போது என்னால் தாங்கவே முடியல. ஸோ ஏகேன்றாங்க. அந்த ஏகேக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கடைசி வரைக்கும் தெரில. அண்ட் ஏகேனா ரெட் ட்ராகன் அப்படின்னு. சரி, இதை கூட பொறுத்துக்கலாம் ப்ரோ. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பொறுக்க முடியாது. என்ன அப்படின்ற பார்த்தோன்னா, கியானு ரீவ்ஸுடைய ஜான் விக், டான்லியுடைய அந்த த கேங்ஸ்டர், த காப், த டெவிலில் வரக்கூடிய அந்த கேரக்டர் ஆர்க்கு அண்ட் ப்ரொஃபஸர், எனக்கு அதுதாங்க வைத்தறிச்சல். சம்பந்தம் இல்லாமல் இவர் தான் போய் பிடுங்கினார் அப்படின்ற மாதிரிலாம் காட்டினது என்ன தான் அஜித்தை விரும்புகிறவங்களும் வெறுக்கிற மாதிரி இருந்தது. எப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்டோரியை பேலன்ஸ் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வேறு யாருன்னே தெரியாது. ஆனால் இவர் தான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு உதவுனவரான், ஜெயில் கூட இருந்தவரான், ஒன்றா பழகினவரான். விட்டால் இண்டியானா ஜோன்ஸுக்கு பாலைவனத்தில் மாட்டப்போ இவர் தான் தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அவதாரில் ஜாக் சொல்லி பண்டோரா கிரகத்தில் திட்டு தெரியாமல் திக்கு தெரியாமல் தெரிஞ்சப்போ இவர் தான் காப்பாற்றினாருன்னு கதை விடுவாங்க போல். ஒன் ஆஃப் த ஒரு ஒஸ்ட்டு போர்ட்ரையல். இது பத்தாதுன்னு ஆதிக்கு ஒரு பீலா வேற விட்டார். என்ன பீலா விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டான்லியை கேமியோ கொடுக்க ட்ரை பண்ணாங்களாம். இன்னும் கொஞ்சம் கேவலமாக தான் அவருக்கு ஆயிருக்கும். இந்த படத்தில் கடைசியில் பார்த்தோன்னா, பிரியா பிரகாஷ் வாரியரை டான்ஸ் ஆட விட்டுருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் சிம்ரன் அளவு வர முடியாது. எத்தனை பிரியா வந்தாலும் சிம்ரன் அளவு வராது. ஆனால் அஜித் குமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நல்லா டைலாக் பேசுகிறாரு. கண்ணாடியை நல்லா போட்டிருக்காரு. அவருடைய ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது. அவர் நல்லா தான் எல்லா ஸ்க்ரீன் ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் நல்லா தான் இருக்கார். பட் படம் நல்லா இல்லையே ப்ரோ, அதுதானே பிரச்சனை. திரிஷா சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை தள்ளி விட்டுறே அவர் தான். ஏமா உங்கள் அப்பாவே தள்ளி விட்டுருக்காரு, அதை எப்படிமா பெருமையாக நீ கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்க? கேட்டால் மங்காத்தா ரெஃபரன்ஸாக. ஆனால் அதே மாதிரி அர்ஜுன் தாஸ்க்கு பார்த்தீங்கன்னா டபுள் ரோல், ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு. அது வேறு விஷயம். அண்ட் பிரபு இந்த படத்தில் ஏன்னு தெரில, ஒரு வேளை மாமனார் அப்படின்றனால ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துருக்காரா என்னவோ. பிரசன்னாவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், எதுக்கு நான் இந்த படத்தில் இருக்கேன், ஸோ எதனால் எந்த சீனுக்கு நான் நடிக்கணும் அப்படின்ற எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு எடுத்தார் ஆதிக் அப்படின்னு. அதாவது பாட்டுக்கு எடுத்த மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் பாட்டுக்கு எடுப்பாங்க. எப்படி பாட்டுக்கு எடுப்பாங்கன்னா, ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அப்படின்னு சொல்லி நல்ல பாட்டெல்லாம் வச்சு ஒரு மொக்க கதையில் பாட்டுக்காண்டியே படம் எடுப்பாங்க. ஆனால் இவர் பாட்டுக்கு படம் எடுத்த மாதிரி இருக்குது, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. அது மோசம். அண்ட் பேபி டைசன் அப்படின்னு சொல்லி சுனிலை வீணடிச்சிருக்காங்க. பாபேல் அப்படின்னு சொல்லி ஜாக்கி ஷெராஃபை வீணடிச்சிருக்காங்க. இது பத்தாதுன்னு ஷைன் டாம் சாங்கோ. சரி, நம்ம யோகி பாபுக்கு வேறு பேரே கிடைக்கலையா, பாபு யோகியா. என்னடா இது டேய், சம்மந்தம் இல்லாமல் கதை போயிட்டுருக்கு. கடைசியில் ஒன்லைன் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல படங்களில் பார்த்த, இங்கிலீஷ் படத்தில் பார்த்து அழுத்து போன, தமிழ் படத்தில் பார்த்து வெறுக்கிற அதே ஒரு ஒன்லைன் தான். தன்னோட மகனை காப்பாற்ற அந்த பழைய டான் திரும்ப டான் இதுக்கே போகிறாரு. 18 வருஷம் போய் யாராவது பைத்தியக்காரத்தனமாக இருப்பாங்களா? ஸோ அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ராகுல் தேவெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வில்லனாக தெலுங்கு படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி போட்டாங்க. டார்க்கியுடைய பாட்டு நல்லா இருக்குது, புலி புலி புலின்னு. ஆனால் ரெட் ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம ஏகேக்கு திடீர்னு புலின்னு சொல்லி சிறுமைப்படுத்துகிறீங்க? ட்ராகன் அளவுக்கு சொல்லிட்டு கடைசியில் புலின்னு போடுறீங்க. என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரில சத்தியமாக. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, கதைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. சிம்ரன் பிரியா அப்படின்னு சொல்லி அந்த வாலியை ஏதோ ஒரு பழைய ரெஃபரன்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா நான் வெறுத்துட்டேன். ஃபஸ்ட்டு தீனா, அதுக்கப்புறம் பில்லா, அதுக்கப்புறம் ரெட் ட்ராகன் அப்படின்ற மாதிரி. அது என்ன சொல்கிறது, அதாவது ஹோமேஜ் கொடுத்துருக்காரு, ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, இது அப்படி சம்பவமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேன் பாய் சம்பவம்னா இந்த 2 சொல்லலாம். பேட்டை
கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரஜினி சாருக்கு வந்து கொடுத்தது. ஆனால் அதே மாதிரி கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் கொடுத்தது யாருன்னா லோகேஷ் கனகராஜ், விக்ரம். ஸோ இது 2 தான் ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு சுற்றலாமே தவிர காலரை தூக்கி விட்டு இது கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா எங்கேயுமே ஸ்டோரி வந்து கனெக்ட் ஆகலை. எனக்கு என்னென்னு பழைய படங்களோட பேர்களை வந்து சொல்லியிருக்காரே தவிர அதை நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு கதையை வந்து அதை வந்து பக்குவப்படுத்தலை. அவர் பாட்டுக்கு போகிற இடத்துலலாம் அந்த பழைய பட ரெஃபரன்ஸை வந்து சொல்கிறாரு. என்னென்னவோ வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் எதுவுமே வந்து ஒட்டலை. சும்மா வந்து பீலாக தான் வந்து போய்கிட்டு இருக்கே தவிர எதுவுமே வந்து நல்லா இல்லை. அதை வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து கிடச்சிது. எதை வேணாலும் நான் மன்னிச்சிடுவேன் பார்த்துக்கிறேங்க. ஆனால் டான்லி அதே மாதிரி ஜான்விக் நம்ம ப்ரொஃபஸர்லாம் வந்து கொண்டு பார்த்தாங்க பாருங்க. ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பெர்மிஷன் கேட் பண்ணணும். மேபி இது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காப்பிரைட் கேஸில் பெரிய அளவு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யோசித்து பண்ணணும். எனக்கு என்னென்னு ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் அவர் பின்னாடி போட்டிருக்காரு நம்ம தலைவன் ஜிவி. அவர் என்ன சொல்கிறது, அந்த பழைய ஜிவியே வந்து இல்லாமல் வந்து போய்கிட்டு இருக்காரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு இதுதான் முதல் தமிழ் படமாக. பாவங்க, செம்மடின்னு நினைக்கிறேன். ஆமாம், செம்மடி. புஷ்பா எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே சேர்த்த காசை இங்கே வந்து அவ்வளோதான், போச்சு. இது பத்தாதுன்னு அஜித் வந்து திரும்ப ஆதிக்கு நடித்து கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறான். தயவுசெய்து பண்ணாதீங்க அஜித். உங்களுடைய கரியரில் ஒரு பெஸ்ட்டு படத்தையாவது கடைசியாக கொடுத்துட்டு போங்க. இது வந்து புகழ் பாடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேஜிஎஃப் வந்தப்புறம் கேஜிஎஃப் மாதிரியே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எதுவுமே நல்லா இல்லை. இந்த படத்தில் டைட்டிலில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பேடாக இருக்குது, அக்லியாக இருக்குது, குட்டாக எதுவுமே இல்லை சிம்ரனை தவிர. சொல்லவே கஷ்டமாக இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த படத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இதை நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். இதுக்கு நான் தேட்டரே போகல. ஏன்னா கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நியூஸ் வந்தது 2வது நாளே. டான்லி ஜான்விக்கெல்லாம் காட்டியிருக்காங்க. அப்போவே எனக்கு வந்து வெறுத்து போச்சு. இது தேராது. நம்ம ஓடிடி வந்தப்புறம் பார்த்துக்கலான்னு. பாய்.